யாவரும் தனிஜெபம் செய்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாள் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆரம்ப பாடலாக நம்ம யாவரும் எழுதி நின்று 12வது பாடலை பாடுவோம். சர்வலோக திபா நமஸ்கார். सर्वलोकाधिपा नमस्कार. सर्वलोकाधिपा नमस्कारं. सर्व सृष्टिகளே நமஸ்காரம். தரை கடலும் சகலமும் படைத்த தயவரு பிதாவே நமஸ்காரம். தரை கடலும் தயவரு பிதாவே நமஸ்காரம். திருவவதார நமஸ்காரம். ஜெகத்திருட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடேறு உயிரிழந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். உயிரிழந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். ஜகத்தினில் வசிக்கும் அரியசனே சதா நமஸ்காரம். அரியசனே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். காத்தோனிக்கு கருணை சமுத்திரம் திருத்தவ நமஸ்காரம். காத்தோனிக்கு கருணை சமுத்திரம் திருத்தவ நமஸ்காரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வரை. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு
அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவன் தலையை வைத்து முத்திரையாயிருந்தான். அவர்கள் அங்கு எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலையில்லையா? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாசித்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆரம்ப ஜெபத்தை ராஜாத்தி அவர்களே. இப்பொழுதும் இயற்கை செய்தியை திருமதி பவழமலர் அவர்கள் நம்மளோடு பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் இயற்கை செய்தியில வந்து ஒரு ஒரு காரியத்தை குறித்து சிந்திச்சு கொண்டே இருந்தேன். அது என்னன்னா, நமக்கு தெரியும், இந்த வாரத்துல நடந்த ஒரு ஒரு மிக ஒரு கோர சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வயநாடு, அந்த கேரளா தேசத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது மனசுல ஒரு மாதிரி ஏன்னா அதை பத்தி பார்த்தம்போது, அந்த ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இருந்தாங்களாம். அங்க இப்போ வந்து 30 பேர் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் வச்சாலும் ஒரு 1200 பேர்ல 30 பேர் தான் இருக்காங்க, மத்த யாருமே காணோம். தேவனுடைய கோபம் ரொம்ப இவ்வளோ அதிகமாயிருச்சா? ஏன் இயற்கை இவ்வளோ காரியங்கள் கோரமா இருக்கு அப்படின்னு சொல்லி வேற காரியங்கள் ஏதாவது படிக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். ஆனா எனக்கு இந்த காரியம் மனசுல இருந்தனால சரி, இத பத்தி கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் படிச்சேன், அதை உங்க கூட பகிர்ந்து கொள்றேன். இது ஒரு ரொம்ப இயற்கை செய்தி மாதிரி இல்லாம கொஞ்சம் தீர்க்கதரிசன காரியங்கள், அம்மையார் சொன்ன காரியங்களும் நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்றேன். இதுல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, காட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்ஃபுல் லிவிங்ல அம்மையார் எழுதும் போது, தேவனுடைய அந்த சிருஷ்டிக்கும் கரம் வந்து படைப்போட முடிஞ்சது. ஆனா தேவனுடைய காக்கும் கரம் அப்படின்றது வந்து இன்னும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னும் வரைக்கும் இந்த பூமியில நம்மளுடைய ஜீவன் வந்து நம்ம சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கோம். அதாவது கிரியேஷன் முடிஞ்சிருச்சு, பட் சஸ்டெய்னிங், அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிக்கிற அந்த ஒரு காரியம் வந்து தேவன் வந்து நம்மள இன்னும் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா காரியத்திலையும் பார்க்கலாம். ஆரம்பத்துல எங்க ஆரம்பிச்சுன்னா, இந்த பூமி அந்த அண்ட வெளியில வந்து அந்த பூமி வந்து தொங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரியத்தை தேவன் கட்டுப்படுத்துறதுல இருந்து இன்னைக்கு இந்த பூமியில நம்மளுடைய இதயம் இயங்குறதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யறது கிடையாது. அந்த இதயத்தின் இயக்கத்தை வரைக்கும் தேவன் வந்து தேவனுடைய காக்கும் கரம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து நடத்தி கொண்டே செல்லுது அப்படின்னு சொல்லி அம்மையார் எழுதுறாங்க. ஸோ அந்த சஸ்டெய்னிங் நேச்சர் ஆஃப் காட் வந்து நம்ம பார்க்கும்போது, தேவன் இன்னும் சொல்லும் போது, நம்ம படிக்கும்போது வெளிப்படுத்துது, தேவன் வந்து அந்த 4 காட்சிகளையும் இன்னும் விடாம வந்து அவங்கள அந்த தூதர்கள் வந்து பிடிச்சிருக்க சொல்றாங்க. சோ தேவன் வந்து இன்னமும் வந்து தேவனுடைய இரக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா, இன்னும் வந்து தேவன் வந்து நமக்கு அந்த கிருபையின் காலம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல எப்படி இருக்குமா,
டிசாஸ்டர்ஸ் பை எலன் ஒயிட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பகுதியில நான் படிச்சப்ப, சாத்தான் வந்து இந்த பூமியில நடக்கிற நிறைய காரியங்களை வந்து நம்ம மனசுல என்ன செய்வான்னா நிறைய குழப்பமடைய செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய ஏன்னா கடைசி நாட்கள்ல அம்மையார் எழுதும் போது இந்த சண்டே லா வரும்போது ஒருவேளை நிறைய பேர் வந்து சண்டே தேவனுடைய அதாவது அதாவது அவங்க வைத்திருக்கிற அந்த சண்டே வந்து நம்ம வழிபடல அப்படின்னா இன்னும் நிறைய டிசாஸ்டர்ஸ் வருமா. அப்போ வந்து யார காரணம் காட்டுவானா அந்த சனிக்கிழமை ஆராதிக்கிறவங்கனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் மேல வந்து விழுகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இன்னும் நம்ம நிறைய என்ன கேட்போம் அப்படின்னா நிறைய எர்த்குவேக் கேட்போம், இன்னும் நிறைய இது மாதிரி நிலநடுக்கங்கள், டொர்னாடோ, இன்னும் நிறைய அந்த மண் சரிவு லேண்ட்ஸ்லைடு கேட்போம், இன்னும் நிறைய எரிமலைகள் வந்து தங்களோட அந்த அதை வந்து பொங்கி தள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு பக்கம் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல தேவனுடைய கோபமா இருந்தாலும் சாத்தானும் தன்னுடைய அந்த அழிக்கும் கரத்தை நம்ம பார்க்கும் போது எப்படி தெரியும்னா என்ன சொல்ல இந்த பூமியில எல்லாத்தையுமே அதாவது வந்து இன்னைக்கு வந்து எந்த டிசீஸ்க்கு நமக்கு மருந்து இல்லை அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு நோய் அப்படின்னாலும் உடனே போய் நம்ம வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டோம் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மனுஷங்க வந்து எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா சோ நம்ம ஜீவனை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம முன்னாடி இருந்து பார்க்கும்போது அது ஜீவனை காக்குற மாதிரி தெரியும். ஆனா பின்னாடி அது எப்படி அப்படின்னா இன்டைரக்டா வந்து இயற்கைய வந்து ஒவ்வொரு காரியத்தையும் இயற்கையை ரொம்ப அழித்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாத்தானுடைய அவனுடைய காரியங்கள் வந்து காக்குற மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி வந்து அவன் பெரிய ஒரு டெஸ்ட்ராயரா இந்த பூமியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவனுடைய அந்த அவங்களோட ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இடத்துல இருந்து என்ன சொல்ல எல்லா மக்களும் வந்து ஒரு நேரத்துல வந்து தேவனை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவன் வந்து இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி இந்த இயற்கை எப்படி இருக்கும்னா இயற்கை ரொம்ப குழம்பி போயிருக்குமா. இயற்கையால வந்து ஏன்னா பாவத்தின் நிறைவு வரும்போது இயற்கை வந்து தன்னுடைய காரியங்களை வந்து ஏன்னா பாவத்தின் நிறைவுன்ற போது ஒரு முதிர்ச்சின்ற போது மக்கள் எல்லா காரியங்களையும் வந்து ஒரு சுயம் அந்த இடத்துல மையமா பெறும்போது எல்லாரும் வந்து எப்படி ஆயிடுவாங்கன்னா தங்களுக்குன்னே காரியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கும் போது அந்த பாவத்தின் முதிர்ச்சி வரும்போது இயற்கை வந்து குழம்பி போயிருமா. ஏன்னா இயற்கை வந்து அப்படி படைக்கப்படலை, சுயத்தினால படைக்கப்படலை. இயற்கை வந்து தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதான் மனுஷங்கள் கொடுக்கதான் படைக்கப்பட்டுச்சு. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு லைட்னிங் வரும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு நிலநடுக்கம் வரும். எதுவுமே வந்து ஒரு சரியான நிலையில இருக்காதான். அம்மையாருக்கு வந்து அவங்க ஒரு விஷயம்ல ஒண்ணு பார்த்தாங்களா, என்ன பார்த்தாங்கன்னா திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய பால் ஆஃப் ஃபயர் வந்து ஒரு பெரிய வீடு மாடி கட்டடம் கட்டின அந்த வீட்டு மேல வந்து டம்முன்னு விழுகுமா. விழுந்த உடனே அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வெளியில கதறி அழுதுட்டு வெளியே வரும்போது தேவனை பத்தி அறிந்த பிள்ளைங்கள் வந்து பக்கத்துல இருந்து பாப்பாங்களாம். பார்த்துட்டு ஒரு சிலர் பயந்து அழுவாங்களாம், ஒரு சிலர் தேவனுக்கு நன்றின்னு சொல்லுவாங்களாம். அப்ப இந்த மாதிரி எதுக்கு நீங்க தேவனுக்கு நன்றின்னு சொல்றீங்கன்னா இந்த மாதிரி கடைசி நாட்கள்ல நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏன் எங்க கிட்ட இது முன்னாடியே சொல்லல, தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு இவ்வளவு மோசமா இருக்கும், இவ்வளோ ரொம்ப ஒரு கடினமா இருக்குன்றத முன்னாடியே ஏன் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ரோட்ல புலம்புற சத்தம்லாம் வந்து அம்மையாருக்கு அந்த காரியங்களை காட்டப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கடைசி நாட்கள்ல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒரு செல்ஃப் கிராட்டிபிகேஷன், தங்களை சுயத்தை திருப்திப்படுத்தியும் அது மட்டும் இல்லாம என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப சுயம் நிலைச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம குடிக்கிறதுலையும் வீடு கட்டுறதுலையும் பெண் கொள்றது இப்படி இருக்கும்போது ஆனா இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்களாம், ஸ்டார்வேஷன், அதாவது சாப்பாடு இல்லாம சரியான அவங்களுக்கு தேவையான நல்ல ஷெல்டர் இல்லாம அப்படிலாம் இருக்கும்போது தேவன் அவங்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவனுடைய சன்னதியில வந்து எட்டும் போது தேவன் வந்து இந்த மாதிரி என்ன சொல்ல பகட்டா வாழ்ந்து தங்களுக்கென்று வாழ்றவங்க மேல தேவனுடைய அந்த ஒரு கோபத்தின் கரம் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல இதுதான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய வீடு, 10 மாடி கட்டடம், நிறைய செல்வ செழிப்பா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லாம கடவுள் வந்து தாக்குவாங்களாம். சோ அந்த கடைசி நாட்கள் நம்ம இதை பார்க்கும்போது இயற்கை வந்து என்ன சொல்ல இந்த பாவத்தின் முதிர்ச்சினால இயற்கை வந்து என்ன சொல்ல தன்னுடைய காரியங்களை ஏன்னா அந்த ஊரை பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுல ஃபுல்லா வந்து டீ பிளான்டேஷன் இருக்கும். டீ பிளான்டேஷன் அப்படின்னா ஃபுல்லா வந்து இந்த டீ அந்த இலைகள் அதெல்லாம் வந்து குட்டி குட்டி மரங்களா தான் இருக்கும்.
அந்த மக்களால் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதுல வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் வந்து நல்ல வேர் விட்டுருக்கும். அந்த பெரிய பெரிய மரங்கள் வேர் விட்டுருக்க மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு மலையவே டீ பிளான்டேஷனா மாத்திருக்காங்க. கேரளால நிறைய சைடு நம்ம போய் பார்த்தோம்னா டீ பிளான்டேஷன் இருக்கும். நாங்க ஒரு இடத்துக்கு போனோம். அங்க எப்படி இருக்கும்னா, மலை மேல ஒரு சர்ச் இருக்கு. அங்க போற பக்கத்துல எல்லாம் குட்டி குட்டி குன்றுகள் மாதிரி மலைகள் இருக்கும். ஃபுல்லா வந்து பைனாப்பிள், எல்லாமே குட்டி குட்டி செடி. அது வந்து ஒரு ஒரு 3 மாசம் 4 மாசம் பயிர். அது வந்துருச்சுன்னா திரும்ப எடுத்து திரும்ப அடுத்த பயிர். சோ மக்கள் வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக இயற்கையை வந்து நிறைய அழித்து கொண்டே போறாங்க. சோ ஒரு நேரம் வரும்போது, ஒரு நாள் வரும்போது என்ன சொல்ல, அந்த மண்ணால வந்து அந்த அவ்வளவு பெரிய காரியத்தை தாங்க முடிஞ்சாலும் தேவன் வந்து அதற்குதான் நீண்டு உயர மரங்கள் கொடுத்தாங்க. அந்த மரங்கள் எல்லாம் அழிச்சப்ப அந்த மண்ணால வந்து அது ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்க முடியல. அது என்ன ஆகுது வந்ததுன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகி கீழே வந்துருது. சோ மனுஷங்களோட பேராசைனாலையும் என்ன சொல்ல, இன்னும் நிறைய கஷ்டப்படுற மக்களை சரியா பாத்துக்காதனாலையும் தேவனுடைய கோபம் வந்து ஒரு சில இடத்துல இப்படிதான் நம்ம இதோட ஆரம்பத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த காரியங்கள் இன்னும் எவ்வளவு மோசமா போக போகுதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு கடவுள் நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்க காரியங்கள் என்னன்னா, அதாவது என்னன்னா, முடிவு ரொம்ப சீக்கிரமா நெருங்கிட்டு இருக்கு. நிறைய காரியங்களை தேவன் வந்து கவனிக்க சொல்றாங்க. நம்மளை சுத்தி நம்மளை மட்டும் கவனிக்காம நம்மளை சுத்தி நிறைய பேருக்கு ஒரு சில காரியங்கள் வேண்டுதலா இருக்கலாம். அது ஒரு பணத்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு மனசமாதானம், நல்ல ஒரு பேசுறதா இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம குடும்பம் அவ்வளவுதான். ஒரு 5 பேரா, அந்த குடும்பத்துல ஒரு 4 பேரா 5 பேரா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஊரை விட்டு வந்துட்டோம். நம்ம பெத்தவங்களை என்னைக்காவது பார்க்க போறோம். நிறைய காரியங்கள் நம்ம கண்ணுல வந்து சாத்தர் வந்து காரியங்களை மறைச்சிட்டான். ஆனா இயற்கை ஒரு நிமிஷம் நம்மள வந்து இயற்கை வந்து சொல்லுது, ஒரு நிமிஷம் நில்லுங்க, பாஸ் பண்ணுங்க, இந்த உலகத்தை இதையும் தாண்டி எவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு சொல்லி தேவன் நிறைய கவனிக்க சொல்றாங்க. சோ நம்ம இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. இத நம்ம அறிந்து கொண்டு தேவனுக்கென்று வாழ்க்கையில நம்ம காரியங்கள், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம அதை அறிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான காரியமோ இல்ல நம்ம அந்த வழியில இருந்து நம்ம வழி தவறி நம்ம போறதா இருந்தோம் அப்படின்னா நம்ம காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல எவ்வளோ கஷ்டங்கள் கொடூரங்கள் நடந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் எப்படி வந்து சிருஷ்டிப்பின் கரம் இருந்ததோ, காக்கும் கரம் இருந்ததோ, பாதுகாப்பின் கரம் தேவனுக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைங்களை வந்து பாதுகாக்க போகுது. சோ அப்படி அந்த பாதுகாப்பின் கரத்துக்குள்ள வரணும்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி நம்ம சரி செய்து கொள்வோம். ஆமீன். கடைசி கால அடையாளமா இயற்கையும் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். தேவன் நம்ம கிட்ட எவ்வளவு கிருபையும் இறுக்கமாக இருக்காருன்றதையும் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கு, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குள்ள நம்ம பிரயோஜனமா மாற்றிக்கலாம். இப்பொழுது இரத்த சாட்சியை வந்து திரு அனித் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். நம்ம இன்னைக்கு இரத்த சாட்சியில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, தாரோர் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தைய பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஷயங்களை நான் படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த தாரோர் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து வெறும் 10 வயசு, 10 to 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த சம்பவம் வந்து நியூசிலாந்தில் பக்கத்தில் தீவுகளில் நடக்குது. 1836 இந்த சம்பவம் நடந்தது. அப்போ மாவோரி இனத்தை சேர்ந்த பழங்குடியினரில் உள்ளவங்க தான் இந்த தாரோர் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தை. இந்த தாரோரோட அப்பா வந்து அந்த பழங்குடியினர் இனத்தோட ஒரு ஹெட் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அந்த தாரோர் வந்து சின்ன வயசுல அந்த பழங்குடியினத்தை சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏரியாவுக்கு ஒரு மிஷினரி வராங்க, ஆங்கிலேயர் மிஷினரி. அவங்க பேர் வந்து ப்ரௌன். அவங்க அந்த தம்பதியோட பேர் வந்து ப்ரௌன் அண்ட் ஜெரால்டு. இப்போ அவங்க வந்து ஒரு நியூசிலாந்துக்கு போயிட்டு அங்கே பழங்குடியின மக்களுக்கு மிஷினரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியில் மிஷினரி ஊழியம் பண்ணுறாங்க. இவங்க இதை பார்த்த தாரோருக்கு வந்து படிக்கணும்னு ஒரு ஆசை. நம்மளோட அவங்க வித்தியாசமாக இருக்குது, ஆங்கிலேய ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம பழங்குடியினர்லாம் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவங்கள பார்த்து ஒரு ஈர்ப்பு வந்ததுனால நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. இவங்க அம்மாவில் அவங்க அப்பா ஒத்துக்கல. நீ படிச்சு என்ன பண்ண போற, நம்ம பழங்குடியினர் இப்படி இருக்கிறாங்க, அவங்க வித்தியாசமாக இருக்காங்க, நீ அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் மகன் ஆசைப்படுறான்ட்டு சரி நீ போய் கற்றுக்க அப்படின்னு வந்துட்டு தாரோர் வந்து முதல்ல அவங்கள போய் பார்க்குறாங்க.
அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட நடவடிக்கை எல்லாமே லைஃப் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஜெரால்ட் அப்படிங்க அந்த அம்மையார் வந்து மல தாரரோட மொழியை கத்துக்கிறாங்க. பழங்குடியினர் மாவோரி அப்படின்ற இனத்தோட மொழியை கத்துக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அவங்களோட பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணும், எப்படி அன்றாடம் வாழ்க்கை முறை மாற்றணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அது பிடிச்சி போயிட்டு ஓகே நல்ல நல்ல காரியமா இருக்கு, நம்ம டெய்லி தூங்குறோம், பெட்டெல்லாம் எடுத்து வைக்கணும், டெய்லி காலைல வந்து குளிக்கணும், இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்குறப்போ இந்த பொண்ணுக்கு நல்லா பிடிச்சி போயிடுது. மேற்கொண்டு அந்த பள்ளியில சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்காகவே அந்த ஜெரால்ட் அப்படின்றவங்க இவங்க மொழியில, அதாவது அந்த பழங்குடியின மொழியில வந்து ஒரு லூக்கா புத்தகம் இருக்குல்ல, லூக்கா சுவிசேஷம், அதை வந்து மொழிபெயர்த்து இந்த பொண்ணுக்களே கொடுக்குறாங்க. இந்த அந்த பழங்குடியின மொழியை வந்து இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் நல்லா அந்த எழுத்து வடியில படிக்க தெரியுது. மற்ற யாருக்குமே அந்த அந்த மாதிரி படிக்க தெரியாது. உடனே இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த பைபிள் புத்தகம், அந்த லூக்கா புத்தகத்தை மட்டும் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு அதை வாங்கி படிச்சு நல்ல நல்ல விஷயங்களை படிக்கிறாங்க. இல்ல மெய்யான தேவனை பத்தி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு லூக்கா புத்தகத்தை அந்த 10 வயசுல வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. தன்னோட இனத்துல போயிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லி அந்த கூட்டத்துல இருந்து ஒரு 200 பேரை அவங்களோட வாழ்க்கை முறையில இருந்து மாத்துறாங்க. தேவனுக்கென்று இவங்க வாழ்க்கையை மாத்துற அளவுக்கு அந்த பொண்ணோட நடவடிக்கை இருந்திருக்குது. 200 பேருக்கு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்திருக்காங்க. இதை கேட்டு அந்த மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. இதன் மேல அவங்க அப்பா சொல்றப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன புதுசா இருக்குது, நம்ம அறியாத ஒரு விஷயமா இருக்கணும்னு யோசிச்சாரு. திரும்ப வந்து அது மேலும் அந்த பொண்ணு சொல்ல ஓகே இது மெய்யான தேவனை பத்தின ஒரு புத்தகமா இருக்கு, இதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப ஏத்துக்கிறாரு. இப்படி அவங்க வாழ்க்கையில முறை போயிட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு எதிரி பழங்குடியினர் இருப்பாங்கல்ல, எதிரி இனத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்களை வந்து சண்டைக்கு வராங்க. அவங்க வந்து நரம் அமைச்சர் சாப்பிட ஒரு பழங்குடியினரா இருக்கிறாங்க. இதை பார்த்து முதல்ல குடியிருந்த இடத்த விட்டுட்டு அவங்களுக்கு தப்பிச்சு நீர்வீழ்ச்சி பகுதியில போய் தங்கி இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் பின்தொடர்ந்து வந்து இவங்களை தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ பெரியவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, இந்த சின்ன குழந்தை மட்டும் மாட்டிக்கிச்சு. இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுமா, அந்த லூக்கா புத்தகம் இருக்குல்ல, அத அவங்க அந்த புக்கை மட்டும் எப்பவுமே தன்னோட ஷோல்டர் பையில, அந்த ஜெரால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஷோல்டர் பை, அதையும் புக்கையும் எப்பவுமே அவங்க கூட வச்சிருக்குமா. எதுக்குன்னா அப்பப்போ எடுத்து படிக்கும். அது தூங்குறப்ப தலை பக்கத்துல தூங்குமா, எப்பவுமே அது கூட வச்சிருக்கோம். இப்போ அந்த தப்பிச்சு போகிறப்பையும் இந்த பொண்ணு மாட்டிக்குது. அந்த பொண்ணை வந்து எதிரி 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 இதை சேர்ந்தவங்க அடிச்சு சாகடிச்சுறாங்க. அப்போ எதனால சாகரம், எதுக்கு இப்படி நடக்குது தெரியாத ஒரு நிலையில அந்த பொண்ணு மறித்து போறாங்க. ஆனா மற்றவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு கையில இருந்த அந்த புக்கை மட்டும் இந்த எதிரி இனத்தை சேர்ந்தவன் ஒரு அந்த ஹெட் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த புத்தகத்துல ஏதோ விலையுள்ள பொருள் இருக்குது, அதனால அந்த பொண்ணு கையில இருக்குது அப்படின்ட்டு நினைச்சிட்டு அதை கொண்டு போயிறாங்க. ஆனா அது யாருக்கும் படிக்கவும் தெரியல, அது எப்படி என்னன்னே தெரியாத அளவுல இருக்குது. ஏன்னா படிப்பறிவு இல்லாத ஒரு இதா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த இனத்துல ஒரு அடிமை வந்து அடிமையா பிடிச்சு போயிருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து படிக்க தெரிஞ்சது. ஓகே அவர்கிட்ட கொடுத்து இல்ல என்ன விஷயம் இருக்குன்னு கத்துக்கலான்ட்டு அந்த புக்கை அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்கை அவங்க அந்த அடிமையிட்ட கொடுத்து நீங்க இந்த சவுண்டா ரீட் பண்ணு, இதுல என்ன விஷயம் இருக்கு, ஒருவேளை மறைப்பொருள் ஏதாவது மேப் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க படிக்க சொன்னாங்க. அந்த அடிமை வந்து படித்து இதுல இருக்கிற உண்மையான சத்தியத்தை அவங்க எடுத்துக்கொள்றப்போ ஓகே நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துல இருக்கிறோன்னு அந்த அந்த இனத்தை சேர்ந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பொண்ணை வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்ட்டு மனம் தெரிஞ்சு அந்த அவங்க அப்பாட்ட போயிட்டு, அந்த அவங்க அப்பா பேர் வந்து நாகு, அந்த அப்பாட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இந்த எதிரி இனத்தை சேர்ந்தவர் போறாரு. அப்போ தூரத்துல வரும்போது இவங்க பார்த்துட்டாங்க, நம்மள மறுபடியும் அழிக்கதான் வராங்கன்னு நினைச்சிட்டு இவங்க மறுபடியும் கூட 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 சேர்ந்தவங்க அவரை அழிச்சிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இல்ல அவருக்கு நம்மளும் அதே பண்ணா அது வந்து சரி இருக்காது, நம்ம பொண்ணு கத்து கொடுத்த விஷயத்துல வந்து அது சரி இருக்காது அப்படின்ட்டு அமைதியா இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அவங்க அப்பாட்ட டைரக்டா பேசி நான் உங்க பொண்ணை சொல்லி கொலை பண்ண தப்பு, இந்த மாதிரி நான் ரொம்ப
மன வருத்தத்துல இருந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கணும்ட்டு சரின்ட்டு அவங்க சமாதானம் ஆகுறாங்க. இப்படி இந்த கூட்டத்தையே ஒரு 2 கூட்டத்தையுமே ஒரு மனம் மாற்றின ஒரு சம்பவம் அங்க நடைபெறுது. திரும்ப அந்த அடிமை வந்து விடுதலை ஆக்கப்படுறான். அடிமையா இருந்தவங்க விடுதலை ஆக்கப்பட்டோடனே சரி அவன் அவன் வந்து இந்த புக் இங்க இருக்கிற வேஸ்ட் யாருக்கும் படிக்க தெரியாதுன்ட்டு அந்த புக்கை அவன் கையில கொண்டு போறான். இவன் அங்கிருந்து கடந்து கொண்டு போயிட்டு அவன் இடத்தோட சேரப்போ அவன் கூடரோட சேரப்போ இந்த இந்த புக்கில் இருக்கிற விஷயத்த அங்கேயும் எடுத்து சொல்றான் அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. அங்க ஒரு சிலர் மனம் மாறி திரும்ப அங்க இருந்து 2 பேரு இது நமக்குள்ள இருந்தா மட்டும் போதாதுன்ட்டு திரும்ப அங்க இருந்து 2 பேர் வந்து சோல்ஜர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க மற்ற இடங்களுக்கு போய் இதை பத்தி சொல்றாங்க. இத இதை படிக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு வெறும் 10 வயசு தான். நம்மளாம் 10 வயசுல என்ன பண்ணிருப்போனே தெரியல. நமக்கு அந்த இவ்வளவு பெரிய அறிவு இருக்குமான்னு தெரியல. ஆனா தேவன் எப்படி அதை வழி நடத்துறா பாருங்க. இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு சத்தியம் போகுது, திரும்ப அதுல இருந்து பாஸ் பண்ணி ஒரு கடந்து கொண்டு போற விஷயத்த நம்ம பாக்குறப்ப பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அந்த ஏரியா ஃபுல்லாவே பரவ செய்றாங்க. இப்போ கூட நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா இந்த தாரோர் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம்லாம் அதுல இருக்குது. தேவன் அருமையா அந்த குழந்தைய எடுத்து பயன்படுத்துற போல நமக்கு லோக்கோ புக்கு மட்டும்தான் அந்த பொண்ணுகிட்ட கிடைச்சது. அதை வச்சு பெரிய ஒரு ஊழியத்தை பயன்படுத்துது. ஆனா நமக்கு அந்த ஹோல் பைபிளே நம்ம கையில இருக்குது. அதை வச்சு எத்தனை பேர்த்த மனம் மாத்திரம் அதை எடுத்து சொல்றோம் நம்ம யோசிக்கணும். ஆஹ் தேவன் நாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம தருவதாக. ஆமாம். இந்த இந்த மக்கள் வந்து இந்த பெண் பேரு சொன்னாங்கல்ல, 2 பிள்ளைங்க பேரு சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 2 பிள்ளைங்க பேரு, வயசு, பிள்ளைங்க பேரு ஞாபகம் இல்ல. இவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க? பழங்குடியினர். சரி, அப்ப ஒரு பிள்ளை பேரு பிரவுன், இன்னொரு பிள்ளை பேரு ஜெரால்ட். கரெக்டா? இந்த பொண்ணுடைய பேரு வந்து தாரோன். ஓகே. இப்ப இவங்க வந்து வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி புதிய ஏற்பாடுலாம் மனப்பாடம் பண்ணதா சொன்னாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து 13 சேவை ஸ்கூல் 13 வசனம் மனப்பாடம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ இது பண்றாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கதைகள் சம்பவங்கள்லாம் நமக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கு, நம்ம பிள்ளைகளை எப்படி ஒரு ஊக்குவிக்கணுன்ற ஒரு காரியமாகவும் இருக்கு. அந்த காரியங்களை எடுத்து கொடுத்த மகனை தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தீர்க்க தரிசன செய்தியை வந்து திருமதி ஜூலி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஹாப்பி சர்வர், தேவோட நம்ம மன்னிப்படுவதாக. இது பர்சனலாக எனக்காக நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்த விஷயம் இது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜெபத்திற்கான பதில் ஏன் நமக்கு சீக்கிரம் கிடைக்கல, ஏன் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதை படிக்கும்போது ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். தேவன் சில சமயங்களில் நம்ம ஜெபத்திற்கான பதில் கொடுப்பதற்கு ஏன் தாமதிக்கிறாரு, தாமதங்கள் விசுவாசத்தையும் உத்தம குணத்தையும் பரிசோதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமது ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நமது ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காவிட்டால் அதறிய நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு நம்ம சோதிக்கப்படுறோம். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை. நமது விசுவாசமானது உண்மையானதா, உத்தமமானதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி எல்லாம் இந்த கடல் அலைகள்ல மாறி மாறி வருது இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட விசுவாசம் இருக்குதா அப்படின்றதுக்காக தான் அந்த தாமதம் கடவுளை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விசுவாசத்தின் அன்பின் உறுதியான கயிறுகளால் பலிபிடத்தில் நம்மை நாமே இருக்க அணைத்து கட்டிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமையானது அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, அந்த பொறுமை நமக்கு என்ன பண்ணுதான் அபாரான சக்தியை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதயத்தை உயர்த்து ஆராய சந்தர்ப்பங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அநேக சந்தர்ப்பங்களை நாம் முதல் முறையா தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்ம ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கறதே இல்லை. ஏனெனில் அவர் இவ்வாறு செய்வாரானால் நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் சலுகைகளும் பெற்றுக்கொள்ள உரிமையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்.
நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், எனக்கு எல்லா சலுகையும் கிடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் இதயத்தை நான் ஆராயறதுக்காக என்னோட தீய குணங்கள் இருக்குதா அப்படின்றதுக்காக அதை ஆராயறதுக்கான தாமதம் தான் அப்படின்றத நான் என்ன பண்றது இல்ல, உணர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சகரியா திருமணம் ஆகி ரொம்ப நாளமா என்ன பண்றாராம், குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாராம். ஆனா அவருக்கு அந்த பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா என்னால முடியாது, வயதாகிடுச்சு, இதுக்கப்புறம் அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது என்னும்போது கடவுள் என்ன பண்றாரு, அதுக்கான பதிலை கொடுக்குறாரு. கடவுள் என்ன சொல்றாரு, தேவனோட பிள்ளைங்களோட ஜெபத்தை என்ன பண்றாருங்களாம், அவருடைய புத்தகத்துல பதிவு செய்து வைக்கிறாருங்களாம். உங்களோட ப்ரேயர் என் நினைவுல இருக்கு, நான் பதிவு செஞ்சு வைக்கிறேன், என்னைக்குமே அது மறக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவனுடைய தாமதங்கள் எப்பொழுதும் நன்மைக்காகவே இருக்கணும். லாசர் மரிக்க போறாரு, உடல்நிலை சரியில்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க, கடவுள் 2 நாள் தாமதிக்கிறாரு. அப்ப அவர் உயிரோட எழுப்புறாரு. இதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளோட ஜெபத்துக்கான பதில் நிச்சயம் நமக்கு கிடைக்கும், அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக கடவுள் இதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஒரு பதிலும் தாமதமா இருக்கலாம், ஆனா ஒரு சில ஜெபத்துக்கு கடவுள் என்ன பண்றாராம், தாமதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் நம்ம கிடைக்கிறதுல தாமதம் இருக்குமா? ஒரு பாவி மனம் திரும்புறதுல எனக்கு மனம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சு மன்றாடும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கடவுள் என்ன பண்றாராம், தாமதித்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமது ஜெபங்கள் உடனடியாக பதில் வரவில்லை என்பதை காணும் போது நாம் என்ன செய்யணும்? என் ஜெபத்துக்கு பதில் வரல, நான் என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கடவுள் அதுக்கான பதிலை கொடுக்குறாரு. நம்ம ஜெபங்கள் பதிலளிக்கப்படாத போன்று காணப்படும் போது வாக்கு தத்தங்களை என்ன பண்ணணுமா, இருக்க பிடிச்சுக்கணுமா. பதில் அளிக்கலே நிச்சயமா எனக்கு கடவுள் என்ன பண்ணுவாராம், எனக்கு கிடைக்க வேண்டிய, கடவுளோட பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நிச்சயமா அவர் தடுக்கவே மாட்டாராம். அதை நினைவில் வச்சிருந்து அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல ஏற்ற வேலையில கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிட்டேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி பதில் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறது நிறைய காரியங்கள்ல. தேவன் நன்மை மட்டுமே அறிஞ்ச தேவன். அப்ப இது எனக்கு நன்மையா தெரியலாம், ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது எப்படி தெரியும் அப்படின்றத நான் அதை உணர்றதே கிடையாது. எனக்கான பதில் எனக்கு கிடைக்கணும், அது கிடைச்சா மட்டும் போதும், அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவைகள கடவுளை நொந்திருக்கேன். ஏன் ஆண்டவரே எனக்கான பதில் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல, இவ்வளவு நாள் தாமதிக்கிறீங்களா, இது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது, இது எவ்வளவு போராட்டத்தை கொடுக்குது, என்னால இதுல நிலைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நான் கோவத்துல வேதனையில கத்திருக்கேன். ஆனா இதை நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய குறைகளை நீ ஆராய்ஞ்சு பார்க்கல, உனக்கு தேவைகளை மட்டும்தானே நீ கேட்கிற, அது உனக்கு நன்மையானதா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்னை கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் தெரியும், நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்றேன் எனக்கு பதில் கிடைக்கல. அப்ப நான் சொல்ற விஷயம், ஒரு குழந்தை ஒரு முழுமையா அடையணும், தாயின் கருவுல அப்படி இருக்கும்போது அது 10 மாசம் நம்ம வெயிட் பண்ணணும், அப்பதான் அது ஒரு முழுமையான குழந்தையா நம்ம கை கிடைக்கும். இல்லைன்னா அது அரைகுறை குழந்தையா தான் இருக்கும், அது முழுமையான வளர்ச்சியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, எனக்கு அந்த சூழ்நிலை வரும்போது அதை என்னால ஏத்துக்க முடியல. அது எனக்கு இப்படிதான் நம்ம மத்தவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், எனக்குன்னு வரும்போது அந்த இடத்துல நான் நிலையா இல்லையே அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்றாரு கடவுள், நீங்க கேளுங்க, அவருடைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிச்சயமா கடவுள் நமக்கான பதிலை கொடுப்பாரு. ஆனா நான் எதிர்பார்க்கிற பதிலான்றது தெரியல, கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும், அது எனக்கு நன்மையானதா மட்டும்தான் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெபத்திற்கான சிந்தனை, பிதாவே என்னோட ஜெபத்திற்கு பதில் எனது நன்மைக்கு நீர் தாமதிப்பதனால் என்னோட நன்மைக்காக அவர் தாமதிக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் எதிர்பார்க்காத பதிலாகவும் இருந்தது. என்னோட நன்மைக்காக தான் தேவன் ஒரு விஷயங்களையும் தாமதமா கொடுக்குறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம். நம்முடைய ஜெபங்களுக்கு கண்டிப்பாக தேவன் பதில் தருவாங்க, ஏற்ற வேலையில பதில் தருவாங்க, நன்மையான பதிலை கண்டிப்பா தருவாங்கன்ற தீர்க்க தரிசன காரியங்களை எடுத்த மகளுக்கு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஓய்வு நாள் பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அதனை திவ்யா அவர்கள் நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள்.